Hi dear students, now let us learn about respiratory system. Respiratory systemனா என்னமா சுவாச அமைப்பு. ஒரு ஹியூமன் எப்படி சுவாசிக்கிறான் அப்படிங்கிறத என்ன பண்ண சுவாசித்தலில் என்னென்னலாம் நடக்குது, வாட் ஆர் தி ஆர்கான்ஸ் இன்க்ளூட் ஹியர். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெசன் நம்பர் 2 ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். லெசன் நம்பர் 2 ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேங்களா? let us learn about. ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம பார்க்கலான்னா ரெஸ்பிரேஷன் அண்ட் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன், அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ரீத்திங் ரேட் அண்ட் ஹவு ப்ளோயிங் ஏர் கேன் வார்ம் அப் ஆர் கூல் டவுன் திங்ஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எ ஸ்டெதஸ்கோப். ஓகேம்மா? ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேம்மா? ஸோ let's started the lesson now. Okay, next slide is, yeah, first you can think. Hold your finger under your nose. உங்களோட நோஸுக்கு கீழே உங்களோட ஃபிங்கர் எடுத்துகிட்டு போயிட்டு வைங்க. ஓகேங்களா? வாட் டு யூ ஃபீல் ஆன் யுவர் ஃபிங்கர்? உங்கள் ஃபிங்கரில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கே வச்சுருக்கோம் நம்மளோட ஹோல்டு ஃபிங்கரைனா நம்ம நோஸுக்கு கீழே. ஸோ நம்மளோட நோஸ் மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரீத் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீத்திங் இன் அண்ட் தென் ப்ரீத்திங் அவுட் ரெண்டுமே நம்ம நோஸ் மூலயமா தான் நம்மள நடக்குது. ஓகேங்களா? ஸோ சுவாசித்தல். நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ், ஹாவ் யூ எவர் நோட்டீஸ்டு சம் ஒன் பிரீத்? நீங்கள் யாராச்சும் சுவாசிக்கிறத பார்த்துருக்கீங்களா? வாட் டஸ் த பர்சன் டூ? அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க? ஹி ஆர் ஷீ பிரீத்ஸ் இன் அண்ட் பிரீத்ஸ் அவுட். யா, அவங்க என்ன பண்ணுறாங்கம்மா? பிரீத் இன் அண்ட் தென் பிரீத்ஸ் அவுட். வெளி சுவாசம் அண்ட் தென் உட்சுவாசம். மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறாங்க அண்ட் தென் மூச்சு காற்றை வெளியிடுறாங்க. ஓகேங்களா? திஸ் கண்டினியூஸ் த்ரூ அவுட் த டே. திஸ் கண்டினியூஸ் த்ரூ அவுட் த டே. அது டெய்லி எப்போதுமே ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ப்ரீத்திங் அண்ட் தென் டேக்கிங் இன் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர். டேக்கிங் இன் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர். ஆக்சிஜன் எங்கேருந்து எடுத்துக்கிறோமோ நம்ம ஏர்லேருந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அண்ட் கிவிங் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்மக்கிட்ட இருந்து என்ன நம்ம வெளிக்கொணரோன்னா கார்பன் டை ஆக்சைடு. திஸ் இஸ் கால்டு ரெஸ்பிரேஷன். வாட் இஸ் ரெஸ்பிரேஷன்மா? டேக்கிங் இன் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் அண்ட் out and giving out carbon dioxide is called respiration. What is respiration? Taking in oxygen from the air and giving out carbon dioxide is called respiration. ஓகேம்மா? சுவாசம்னா என்னம்மா? நம்ம ஆக்சிஜனை தூய்மையான காற்றுலேருந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ உள்ளே எடுத்துகிட்டு மூச்சு காற்று உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் அண்ட் தென் நம்மக்கிட்ட இருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். திஸ் இஸ் த ரெஸ்பிரேஷன். ஓகேம்மா? த ஆர்கான் சிஸ்டம் that helps in respiration is called respiratory system. The organ system that helps in respiration is called respiratory system. What is respiratory system ma? Organ system that helps in respiration. எந்தெந்த ஆர்கான்ஸ் எல்லாமே நம்மளோட ரெஸ்பிரேஷனில் ஈடுபடுதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேம்மா? this system has the following parts. This system has the following parts. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் ஈடுபடுற என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் ஈடுபடுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? யா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தேர் நோஸ். எ நோஸ் வித் எ பேர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் கால்டு நாஸ்ட்ரில்ஸ். ஓகேங்களா? நாஸ்ட்ரில்ஸ்னால் என்னென்னா நாசி. ஓகே, துவாரங்கள், நாசி துவாரங்கள். நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, நம்மளோட நோஸில் 2 ஓப்பன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஓப்பன்ஸ் மூலிமா தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா சுவாசிக்கிறோமா? ஓகேம்மா? a nose with a pair of openings is called nostrils. Okay ma? And the next slide is, yeah, here shown the picture ma. Show the picture, all of you listen carefully. The human respiratory system. The human respiratory system. அதாவது மனிதனோட சுவாச அமைப்பு பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன ஆர்கான்ஸ் எல்லாம் ஈடுபடுது. ஃபர்ஸ்ட் நோஸ் அண்ட் தென் மவுத். ஸோ ரெண்டு மூலயமா நம்ம சுவாசிக்கிறோம். ஓகேங்களா? நோஸ் அண்ட் தென் மவுத். ஸோ நோஸ் வழியாகவும் இல்லை மவுத் வழியாகவும் நம்ம சுவாசிக்கும் போது நம்மளோட ஏர் எது மூலயமா உள்ள லங்ஸுக்கு போகுதுமா? வின் பைப். ஓகேங்களா? நம்மளோட ஏர் எது மூலயமா நம்மளோட லங்ஸுக்கு போகுதுமா? வின் பைப். வின் பைப்னா என்னம்மா? மூச்சுக்குழாய். ஓகேங்களா? மூச்சுக்குழாய். வின் பைப் ஆர் ட்ரக்கியான்னு சொல்லிட்டு நேம் சொல்லுவாங்க. சரிங்களா?
காற்றுக்குழாய் அல்லது மூச்சுக்குழாய், ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வின் பைப்லேருந்து எங்கே போகுதுமா, லங்ஸ். வின் பைப்லேருந்து எங்கே போகுது, நம்மளோட காற்று வந்து ஏர் வந்து லங்ஸுக்கு போகுது, ஓகேங்களா. லங்ஸுக்கு கீழே வந்து எப்படி என்ன இருக்குன்னா டயஃப்ரம் வந்து காணப்படுது. டயஃப்ரம்னா என்ன, தமிழில் வந்து உதர விதாரணம். இது வந்து சுருங்கி விரியும், ஓகேங்களா. ரப்பர் பேண்ட் மாதிரி சுருங்கி விரியும் அமைப்பு கொண்டது, ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஏரை வந்து உள்ளே எடுக்கும்போது நீங்களே வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணி பாருங்களேன். நம்மள வந்து ஏரை வந்து உள்ளே இழுக்கிறோன்னா நம்மளோட லங்ஸ் வந்து எப்படி வந்து மேலும் கீழே வந்து ஆக்சிலேட் ஆகுங்கிறத நீங்களே வந்து உணரலாம், ஓகேவாம்மா. இதுதான் வந்து ஹியூமனோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட பார்ட்ஸ், என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஈடுபடுதுங்கிறது, ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் செகண்ட் ஒன் இஸ் தேர் வின் பைப் ஆர் ட்ரக்கியா. வின் பைப்னு நம்ம சொன்னோம், மூச்சுக்குழாய் அல்லது காற்றுக்குழாய், ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் தேர்ட் ஒன் எ பேர் ஆஃப் லங்ஸ். எ பேர் ஆஃப் லங்ஸ், பேர்னா என்னம்மா, 2 2 லங்ஸ் வந்து காணப்படுது. த சேக் லைக் லங்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த செஸ்ட். ஸோ எங்கே வந்து இந்த லங்ஸ் வந்து லொக்கேட்டட்னா நம்மளோட மார்பில், ஓகேங்களா. லொக்கேட்டட் இன் த செஸ்ட். தே ஆர் ப்ரொடெக்டட் பை த ரிப்கேஜ். ரிப்கேஜ் அதாவது இந்த லங்ஸ் வந்து எதால் வந்து பாதுகாக்கப்படுதுன்னா ரிப்கேஜ். ரிப்கேஜ்னா நம்மளோட விலா எலும்புகள். ரிப்கேஜ்னா நம்மளோட விலா எலும்புகளால் வந்து பாதுகாக்கப்படுது. தே ஆக்குபை மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன் த செஸ்ட். தே ஆக்குபை மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன் த செஸ்ட். நம்மளோட மார்பில் வந்து மோஸ்ட் பிளேசஸ், ஓகேங்களா. 80% பிளேசஸ் வந்து எது வந்து ஆக்குபை பண்ணியிருக்குன்னா நம்மளோட ரிப்கேஜ், ஓகேங்களா. போத் லங்ஸ் ஆர் நாட் இன் த சேம் சைஸ். யா, 2 லங்ஸுமே வந்து ஒரே சைஸில் வந்து இருக்காது. த லெஃப்ட் லங் இஸ் ஸ்மாலர் தென் ரைட், ஓகேங்களா. லெஃப்ட் சைடு இருக்கிற லங்ஸ் வந்து ரொம்ப சின்னது ரைட் லங்ஸை விட, ஓகேங்களா. ஓகேம்மா. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் தேர் அண்ட் எலாஸ்டிக் டயஃப்ரம். அண்ட் எலாஸ்டிக் டயஃப்ரம், எலாஸ்டிக்னா நம்ம எவ்வளோ இழுத்தாலும் வந்து எவ்வளோ இழுத்தாலும் அது லாங்காக வந்து போயிட்டே இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து விட்டோன்னு சுருங்கி விரிவடையும் தன்மை, ஓகேங்களா. இட் இஸ் எ டோமி லைக் மசில் பிலோ த லங்ஸ். இட் இஸ் த டோமி லைக், குவிமாட வடிவ அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்கம்மா. குவிமாட வடிவ மசில்ஸ் எங்கே இருக்குன்னா நம்மளோட லங்ஸு கீழே காணப்படும் இந்த டயஃப்ரம். இட் இஸ் செப்பரேட்ஸ் த லங்ஸ் ஃப்ரம் த ஸ்டொமக் அண்டு இன்டெஸ்டைன். இது வந்து இந்த டயஃப்ரம் வந்து என்ன பண்ணுதுன்னா செப்பரேட் பண்ணி காமிக்குது, ஓகேங்களா. லங்ஸ் ஃப்ரம் த ஸ்டொமக் அண்டு இன்டெஸ்டைன், ஓகேம்மா. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் கோயிங் தேர். Understanding. How does respiration takes place? How does respiration take place? Okay, there are 2 main steps of respiration. எத்தனை ஸ்டெப்ஸ்மா காணப்படுது ரெஸ்பிரேஷனில்? 2 steps. Breathing in, so first one is there breathing in, second one is there breathing out. Breathing inல என்ன நடக்குதுன்னா, breathing in என்ன, inhale. Breathing in என்னம்மா, inhale. உள்ளிழுக்க, அதாவது மூச்சு காற்று வந்து நம்ம வந்து உள்ளே இழுக்கிறது தான் என்ன சொல்லலாம், ப்ரீத்திங் இன், இன்ஹேல் சொல்லுவோம். ஸோ என்ன காற்றை வந்து எதை வந்து நம்ம உள்ளே இழுக்கிறோம்னா ஆக்சிஜன் இன்டு த லங்ஸ், ஆக்சிஜன் இன்டு த லங்ஸ். ப்ரீத்திங் அவுட்டில் எக்ஸேல். ப்ரீத்திங் அவுட்டில் எக்ஸேல்னா சுவாசம் வந்து மூச்சை வந்து வெளியேற்றுதல், ஓகேங்களா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த லங்ஸ், carbon dioxide from the lungs. Inhale and then exhale, inhale and then exhale, breathing in and then breathing out. மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறது, மூச்சு காற்றை வெளியேற்றுறது, ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இன்ஹேல் அண்ட் தென் எக்ஸேல்மா. ஸோ இன்ஹேல் என்ன நடக்குதுன்னா ஆக்சிஜன் இன்டு த லங்ஸ். ஸோ ஆக்சிஜனை வந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸேலில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த எக்ஸேலில் என்ன நடக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த லங்ஸ், கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளிக்கொண்டு வந்து விடுறோம், ஓகேங்களா. த டயஃப்ரம் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ஸ் ரோல். த டயஃப்ரம் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ டயஃப்ரம் வந்து டயஃப்ரம்க்கு எங்களுக்கு தமிழில் என்னென்னா உதர விதானம்னு சொல்லுவாங்க. இது வந்து இஸ் த எலாஸ்டிக் டைப், ஓகேங்களா. த டயஃப்ரம் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ப்ரீத்திங் இன் அண்டு ப்ரீத்திங் அவுட் ஹேப்பன் டியூ டு த அப் அண்ட் டவுன் மூமெண்ட் ஆஃப் த டயஃப்ரம். நம்ம வந்து வெளிசுவாசம் உட்சுவாசம் வந்து நடக்கும்போது நம்ம வந்து மூமெண்ட் வந்து கொடுக்கும். அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டை வந்து எது கொடுக்குதுன்னா வந்து நம்மளோட டயஃப்ரம், ஓகேங்களா. இட் மூவ்ஸ் டவுன் டு டேக் இன் ஆக்சிஜன். இட் மூவ்ஸ் டவுன் டு, இது வந்து மூச்சை நல்லா உள்ளே இழுக்கிறோம்னா அப்போ வந்து நம்மளோட அந்த லங்ஸு கீழே அந்த டயஃப்ரம் வந்து கீழே போகும், அதான் ப்ரீத்திங் நடக்குது, ஓகே. ஆக்சிஜன் எடுத்துகிட்டு உள்ளே போகுது. இட் மூவ்ஸ் அப்,
இப்போ வந்து மூச்சு காற்று வெளியே இழுத்து விடுறோன்னா இட் மூவ்ஸ் அப் டு ரிலீஸ் த கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த லங்ஸ். ஸோ லங்ஸில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து எங்கே வெளியில் விடுறோன்னா நம்மளோட லங்ஸ் வந்து சுருங்கி விரிவடையும், நம்மளோட டயஃப்ரம் வந்து மேலே எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? இது வந்து டயஃப்ரம் வந்து எப்படி இருக்குன்னா எலாஸ்டிக் டைப் மாடல் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஓகேம்மா, என்னென்ன டைப்ஸ்மா இருக்கு, என்னென்ன மெயின் ஸ்டெப்ஸ்மா? ப்ரீத்திங் இன் அண்ட் தென் ப்ரீத்திங் அவுட், இன்ஹேல் அண்ட் தென் எக்ஸேல். இன்ஹேல் என்ன நடக்குதுன்னா ஆக்சிஜன் இன்டு த லங்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் எக்ஸேல் என்ன நடக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த லங்ஸ். கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த லங்ஸ். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸு வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? நவ் லெட் அஸ் see the next classமா. ஓகே, தேங்க்யூ. The respiratory system extracts oxygen from the air, a gas our cells need to live and grow. The respiratory system also eliminates carbon dioxide that cells produce after using oxygen. This process is known as respiration. Respiration is an automatic, involuntary process. Air comes in through your nose and encounters little hairs that moisten it, heat it, and clean it to keep dirt out of your lungs. The air continues down the pharynx, the larynx, and then the trachea. The trachea, or windpipe, splits into two to make the bronchus inside the lungs. Once the air is inside the lungs, it goes through pathways called bronchioles. Your lungs are the most important organs in respiration. They take the oxygen from the air and expel the carbon dioxide that your body doesn't need. The alveolar sacs take that oxygen and send it to the blood to distribute through all the organs and cells of our body. The diaphragm located under your lungs helps fill the lungs with air. Inhale. It also expels the air your body doesn't need. Exhale. The air we exhale contains carbon dioxide and waste, and it is hot. You can feel the heat if you put your hand over your mouth when you breathe out. Smoking and pollution can harm your respiratory system. Exercise and breathing clean air are really important to take good care of it.